ஏஷாத்யவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்சிம்ம குருவரிய பதாப்தியரங்கம் ஸ்ரீமன்னரந்த குருவரிய சுதன் குணாப்தியம் சம்பத்குமார குருவரிய அகம் பிரபத்யே லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாத்யயாமரமத்தியமாம் அஸ்மராச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் பூதம் சரஸ்ச மகராட்சபட்டநாத ஸ்ரீபக்தி சாரகுலசேகரயோகிவாரான் பக்தாங்கிருடேன பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமனிம் பிரணதோஸ்மி நித்யம். முதலாழ்வார்கள் மூவர் வச்சரித்தே மூணு சேர்ந்தே சொல்லுறான். ஏன்னா ஸ்தவணம் தனிஷ்டே சதவியே வராம் நாள் அன்னாலும் ஒன்பது அந்த 3 வருஷத்துக்குள்ள பிறந்தவாள். இதில் என்ன ஏத்தம் அப்படின்னா 2 பேர் ஆழ்வார் 2 விளக்கு ஏத்தினாலாம். 3வது ஆழ்வார கண்டு பகல் கண்டேன் நாளென கண்டேன் கண்டு மங்களாபிசாசனம் பண்ணினாராம். ஒருத்தர் ஞான விளக்கு, மற்றொருத்தர் பக்தி விளக்கு. இந்த 2 விளக்கும் ஏற்றி 3வது ஆழ்வார் கண்டார். ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம், 3 நிற்கலாம். என்னுடைய இடை அந்த ஊரில இடைகளை கோபாலபுரம் என்ற ஊருக்கு அந்த கோபாலபுரியிலே இடைக்கழியிலே 3 பேரும் சேர்ந்து இந்த இடங்களை எல்லாம் தெரியும். ஆகையினாலே இவா திருவேங்கடமடியான் எடுத்து ரொம்ப ஈடுபட்டு ஜாஸ்தியா 3 பேருக்கும். ஏன்னா 3 பேர் பாய்ச்சரவும் திருவடியான் ரொம்ப நிறைய சொல்லியிருக்கார். முதலாளிதாரர்கள் திருவேங்கடமடியானத்தில் ஈடுபட்டவர்கள். இவர் ஆண்டாளும் பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டவர்கள். குலசேகர பெருமாள் ராமாவதாரத்தில் ஈடுபட்டவர்கள். அந்த அமரநாதபிரான் சொன்னவரம், திருப்பள்ளி ஏற்றி சொன்னவரம், திருப்பாணாழ்வாரும் தொண்டலப்புடி ஆழ்வாரும் ரங்கனிடையே இருந்தவர்கள். பெரிய பெருமாளிடத்தில் ஈடுபட்டவர்கள். திருமயிசை பிரான் அந்தரியாமி விஷயத்திலையும் அச்சாமி விஷயத்தில் ஈடுபட்டவர்களையும் கேட்டகரைஸ் பண்றார். அதில் இன்னைக்கு 2வது ஆழ்வார் பேய் ஆழ்வார் வசுதேவதாகமான சிரேஷ்டா சிரவிஷ்டா நட்சத்திரத்திலே பொய்கை ஆழ்வார் அவதரித்த மருதினத்தில் அரிஷ்டா நட்சத்திர திருவதரை திருவிழார். பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அவதரித்த சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாசத்தில் பூதத்தாழ்வார திருவிழாரத்துக்கு மறுநாளான சதயம் நட்சத்திரத்தில் மயிலாப்பூரில் செவ்வல்லி மதன் நடுவில் நின்று அவதரித்தடினாள். எம்பெருமானிடத்தில் நிறைவுண்ட பக்தியாலே புத்தரி ஞானத்துக்காக அவர் ஆழ்வார், பக்திக்காக இந்த ஆழ்வார். பக்தி மிஞ்சினவர், உயர்ந்தவராய், அந்த பக்தியாலே உயர்ந்தவராய், மகான் என்னும் திருநாமம் உடையவராய், மகராத்மயவர் ஆசிரியப்பட்ட ஞான விசேஷ வடிவு கொண்ட போல இருப்பவராய், பெருமாளுடைய நந்தகாம்சம் ஆகிய யஜ்ஞசூரியன் வஞ்சபூதரான அந்த பேய்வாழ்வாரை சரணடைகிறேன். அப்படின்னு ஒரு ஸ்லோகம். தன்மாசிதாத்தம் சரதாரகாயாம் மயூரபுரியாம் மணிகைரவாந்தாபி சத்யாமகாந்தம் மகராத்வயந்தம் ஸ்ரீநந்தகாம்சம் ஸ்மிதபக்தி ரூபம். ஒரு பெரியவிராட்டியாருடன் கூடின ஸ்ரீமன் நாராயணனை சேவித்து பரமானந்தம் அடைய மயூரகிரிக்கு நாதராய், மயிலாப்பூர் அது மயூரகிரியின் பேர். நடை வாவியிலே செவ்வில்லி பூவிலே அவதரித்த மகராத்மக என்னப்பட்ட பேயாழ்வாரை ஆசிரியம் அடைகிறேன் அப்படின்னா திருஷ்டுவா விஷ்ணும் ததா கிருஷ்டம் ரமயா மயிலாரியும்
கூபே ரத்தோத்பரேஜாதம் மகனாத்மயமாசிரியை லாக்கியான ஸ்ரீயப்பதியினுடைய திருவடி தாமரைகளிலே பேராசையினால் உண்டான லோகிக்கு ஞான விலட்சணமாகியாலே பிராந்தி என்று சொல்லலாம்படியான ஞான விசேஷத்தினாலே போல தெரிந்தவையால் பேழாழ்வார் என்று எங்கும் பொருள் பெற்றிருப்பதாய் கல்யாண குணங்களுக்கு சாகரம் போன்ற பேழாழ்வாரை வணங்குகிறேன். பத்மாரமண பாதாப்ஜ பிரேம பிராந்தியா மனோஜயா பிராந்த யோகீதி விக்யாத்தம் முனிம் வந்தே குணாம்பிதம். பேழாழ்வார் தேனபரிசோலை மாடமாமயிலையிலே ஆதிகேசவ பெருமாள் கோயில் திருக்கிணத்திலே உண்டானது செவ்வல்லிப்பூவிலே ஐப்பிஷ மாசத்தில் சிறை நட்சத்திரத்தில் ஸ்ரீ நந்தகாம்சராய் அவதரித்தபடி நியத புலிகிதாங்கா நிர்பனானந்த பாஷ்மா லலித நிகலசங்கா கத்கரஸ்தோத்தர கீதி அமிர்த லகரிவரண்ணா ஹரிஷந்தோபவன்னா விகத நரகபீதி விஷ்ணு பக்தி விபாதி. என்ன அப்படின்னா, பகவானிடத்தில் எப்போதும் மயர்கூத்த அவயவங்களை உடையவரும் பரிபூர்ணமான ஆனந்தத்தால் உண்டான கண்ணீரை உடையதும் நிகில சமஸ்தமான சாம்சாரிக விஷய சம்பந்தத்தை உடையதும் கேவலுடன் கூடிய ஸ்துதிரூபமான காலத்தை உடையதும் அமிர்த பிரவாகம் போரே போக்கியமாஞ்சிருக்கிற அக்ஷரங்களை உடையதும் ஆனந்தத்தால் உண்டான அட்டத்துடன் கூடியதும் நீங்கிய நரகத்தில் நின்றும் பயத்தை உடையதுமாக விளங்குகிறது. தீயனாய் விழிந்தேன் எம்பிரானிக்கே என்கிறபடியே பகவதர் பாட்டி செய்யத்தான் அழுவன் தொடுவன் ஆடிக்காண்பன் ஆடி அறத்துவன் என்றும் பாலாழும் நெஞ்சடியும் பெஞ்சுடரும் என்றும் சொல்லுகிறபடியே பகவத் அனுபவ பாரவசியம் வல்லார் ஆழ்வார்களை காட்டி இதற்கு மிக்கிருக்கையாலே பேயாழ்வார் என்பதையே நிரூபகமாவுடையராயிருப்பர். தஸ்மான ஏவாவிரபூத் விபஸ்தித் ராதேதசே அதமயூரபுரியாம் மகாவிதானோ மணிகைரவாஸ்தாத் ஸ்ரீநந்தகாத்மா ஸ்ரீதபக்தி ரூபகா என்று இதுவும் திவ்யசூரியத்திலே இரண்டிக்கிறேன். அப்படின்னா ஆஷ்டயிக்கப்பட்ட பக்தி ரூபஸ்வரூபத்தை உடையராயும் சர்வஜராயும் நந்தகாம்சராய் மகான் என்னும் திருநாமத்தை உடையருமான பேயாழ்வார் மயிலாப்பூரில் அந்த ஐப்பழ மாசத்திலே வருணதேவதாகமான சதய நட்சத்திரத்தில் சாக்கியமான செவ்வன்விதன் என்றும் திருவபெரி கருதினார். இப்படி இம்மூவரும் என்ன பண்ணார்? பேயாழ்வார் பொய்கையார் பூரத்தார் திருஷ்டுவா விஷ்ணும் ததா ஹிருஷ்டம் ரமயா மயிலாரிகும் ஊபோத்பரம் மகனாத்மயமாஷ்டே. இப்படி மூவரும் யோகிஜாதகனுக்கே புஷ்ப ஜாதராய் வந்தவதரித்து எம்பெருமானுடைய நிருகீர கடாட்சத்தாலே முக்குட இரண்டரை அகத்தி என்கிறபடியே ராஜச தாமச ரகிதராய் பிரவೃத்திஞ்ச நிவೃத்திஞ்ச காரியே காரியே பயாபயே பந்தம் மோட்சிஞ்ச யோவேத்தி புத்திசா பார்த்த சாத்விகி என்று சொல்லுகிற சுத்த சத்துவமான ஒன்றினில் ஒன்று நின்று தானோ வயமிதி பிரம்மன்னே தாசா வயமிதி பிரம்மன்னே மானினோ லோகவர்ஜிதாக என்றும் தாசபூதாஸ்வர சர்வே ஹியாத்மான பரமாத்மனா நான்யதா லக்ஷணஸ்தேஷாம் பந்தே மோக்ஷே ரதைவச்சா என்றும் சத்வம்
ஆத்ம சஞ்சாரம் சுவாமித்துவம் பிரம்மணி ஸ்தித்தம் என்றும் ஆத்மராசியம் ஹரே சுவாமியும் சுபாவன் சதாஸ்மரா என்றும் ஞானானந்தமயஸ்தாத்மா சேஷு பரமாத்மனஹா என்றும் சொல்லுகிறபடியே ஸ்வதசித்த பகவத் தாஸ்ய ரசத்தை உடையராய் அத்தாலே உண்டான சம்மஞான பக்தி வைராக்கியங்களை உடையராய் புலன்களைந்தும் பருகளாலே ஒன்றுவிலாதா ஏதொன்றிலாதா என்கிறபடியே அன்னபானாதி வர்த்திதராய் உனது பாலே போல் ஷீரில் வெளுத்தொழிந்தேன் என்று பால்யா பிரவருத்தி பகவத் குணைக்கு தாரகராயிருக்கிற இவர்கள் சம்சாரிகள் தங்களை போரென்றிருக்கே உண்டியே உண்டியே உகந்து சப்தார் விஷயங்களில் அதிப்பிரமணராய் தீதில் நன்னெறிக்க வந்தாதை செய்து பகவத் விமுகராயிருக்கிறபடியே கண்டு நாட்டு மானிடத்தோ எனக்கெழுது என்கிறபடியே அவர்களோட்டை சகவாசம் தங்களுக்கு துஸ்ஸகமாய் ஒரு நாள் எழுந்தவிடத்திலே ஒரு நாள் இராமே கிராமீகராத்தராய் ஒருவரை ஒருவர் அறியாதே தனித்தனியே வர்த்திக்கிற காலத்திலே ஒத்தவங்களுக்கு ஒத்த யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயில்லை இன்னும் சர்வேஸ்வரனும் மமாத்மா ஜானினாம் வரஹா என்றும் ஞானித்து ஆத்மைவமேமிதம் என்றும் சொல்லுகிற திருமுகப்படியே தனக்கு ஆத்மபூதனான வாழ்வார்களை கொண்டு ஜெகத்தை திருத்த வேண்டும் என்று நினைத்து அனாதிமாயா சுப்தா என்கிறபடியே அநாதி அவித்யாபிபூதராய் கூறுகிற சம்சாரி சேதனருக்கு அஜானாந்தகாரத்தை போக்கி விஷய ஞான பக்திகளை உண்டாக்குவதற்காக ஒரு நாள் ராத்திரியிலே இம்மூவரையும் சீரேறு மலையாளம் நிறைந்து செல்வத்திருப்போர்களே ஒரு திருவிடை இடைகளிலே யாதர்ச்சிகமாக சங்கதராக்கி இவர்களும் வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருஷ்டா தண்டவத் பிரணவேத்புவி என்கிறபடியே அந்யோன்ய பந்தன பலராய்கொண்டு தீரார் தீரார் என்று ஒருவரை கேட்க பகவத் சேஷபூதோகம் அனன்யார்கோ உச்சிதப்பரகா என்றும் தாசோகம் வாசுதேவஸ்யாஜென்றும் தாசோகம் கோசலேந்திரஸ்யாஜென்றும் ஞானாந்தமயஸ்தாத்மா சேஷு பரமாத்மனா என்றும் விச்சாரிகளாலே சந்தாம்புடைய ஸ்வரூப நிர்தேசன பிரசங்கம் யாகின ஊரையந்த பரஸ்பரம் பண்ணிக் கொண்டிராதிருக்க அவ்வளவிலே எம்பெருமான் அனன்யாகமயா சீதா பாஸ்கரேண பிரபாயத்தா என்றிருக்குமெனாகையாலே எதியம் மகரகில்லாத பிராட்டி சகிதனாய்கொண்டு கூறாராஜ விஞ்சங்கேந்தி குடையேன்பால்வாராய் துளசி காணனம் எத்திரா எத்திர பத்மவனானிச்சா ரசந்தி வைஷ்ணவாயத்ரா தத்திர சந்நிஹிதோ ஹரிஹி என்கிறபடியே செந்தமிழ் பாடுவார் ஆகிய இவர்கள் வருகே தழிவு மொழிசி புகுந்து நெருக்கி நிற்க இவர்களும் நம்மை விடையவும் காமருவும் கோவலைகளியை பற்றி நிற்கிறார்கள் உண்டோ என்று பார்க்கைக்காக வையகதிரோன் விளக்கேத்தியம் ஞானச்சொல் விளக்கேத்தியம் உணர்வென்னும் உலகில் விளக்கேத்தியம் பார்த்தருளி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்றும் தீன் திருமைகளும் நின்றாயால் என்றும் ஸ்ரீமன் நாராயணனுடைய மைப்படி மேனியையும் செந்தாவரை பெண்ணையும் பரம எழுதுகிறான் இவர்கள் நெஞ்சென்னும் மொழிகண்ணாலே கண்டு அனுபவித்து அனுபவத்திற்கு பிரீத்தியதிசயமே உள்ளடக்காமல் ஆலை தமிழர் இசைக்காரர் என்று சொல்லுகிற நல் தமிழராகையாலே வையந்தகளே அன்பேதகளே திருக்கண்டேன் என்கிற திவ்ய பிரபந்தங்களை சம்சாரிகள் அதிகரித்து அஜானாந்தகாரம் நீங்கி உஜ்ஜீவிக்கும்படி ஞானத்தமிழாக அருள் செய்து பிரபந்தீகரித்து உபகரித்தலை ஜெகத்தை வாழ்வித்தருடைனார். சொல்ற லாங்குவேஜுக்காக நான் சொல்லிருக்கேன். உங்களுக்கெல்லாம் கதை தெரியும். அதை செவிக்கினே செஞ்சல்லாயிருக்கும். அடுத்தது திறமை செய்கிறான் வைபவம். சக்தி பஞ்சமய விக்கிரகாத்மனே சுக்திகாரத சித்தஹாரிணே முக்திதாயக முராரிபாரையோ பக்தி சாரமுனையே நமோ நமஹா. சரி என்கிறது ஆழ்வார திருமை இசைப்பிரானாகிறார். ஒரு மகனாய் பிறந்து ஓரிவில் ஒருத்து மகனாய் உழைத்து வளர்ந்த அவருடைய கிருஷ்ணனை போலே ஆயிற்று. அவதரித்திகளினபடியேயும்
வளர்ந்தபடியையும் எங்கனே என்னை கண்டவிரான் மாதிரி புட்டித்து மதுரையிலே விளைவித்தோ கோக்கூடா அப்படின்றான். அந்த மாதிரி சொல்லுறேன் கேளுங்கோள் என்றான். தத்தோ அகில ஜெகத் பத்மா பூதாய் அச்சுதபானனா ஏழிக்கு பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா என்கிறபடியே எதுகுலத்திலே பிறந்து அனார்திரமார்திரம் விரசந்திரசாட்யம் அபல்லவம் பல்லவிதம் ததாசீத் காவோ கோக்ஷீர புதுகா பபூவோ நாராயணே நந்தபுரம் பிரவிஷ்டே என்கிறபடியே நந்தன் குலமதலையாய் கோபகலத்திலே வளர்ந்திருந்தார் போதே இவ்வாழ்வாருடைய திருவகதாரமும் ஒரு பிரிவியிலே இரு பிரிவியாயிலே இருப்பது ரெங்கனேயத்தில் அத்திரி பிரபு வசிஷ்ட பார்க்கவ சங்கீதசாரிகளால் மகரிஷிகள் எல்லாரும் பிரம்மாவின் பக்கத்திலே சென்று பூலோகத்திலே உத்கிருஷ்டதமமான கஷேத்திரத்திலே எங்களுக்கு நித்தியவாசம் பண்ண வேணும், அதை நிச்சயித்து சொல்ல வேண்டும் என்று கேட்க பிரம்மாவும் உலகமை செய்யும் முன்னுணர்ந்து விஸ்வகர்மாவை கொண்டு பஞ்சாசத் கோடி விஸ்தீர்ணையான சைலாம்பரிகானனை நசைலாம்பரிகானனையான பூமியெல்லாம் ஒரு தட்டம் விதேகா பவனக்ஷேத்திரமான திருமேசையை ஒன்றும் ஒரு தட்டாக புகழாகிய துளையிலே வைத்து நிற்க யாத்ரா துலிகாத லகுர்மகி என்கிறபடியே பூமியை வைத்திருக்கும் நோய்தாய் வானீர் மகிஷை வைத்திருத்திருக்கும் கருத்திருக்க கண்டு அதற்கு மகீசார கஷேத்திரம் என்று பெயரிட்டு நிரூபிக்கையாலே அந்த ரிஷிகளும் அவ்விடத்தே விடாதே நித்தியவாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். அவர்களில் பார்கவ மகரிஷியான பச்சிமே யோஜனார்த்தேத யோஜனார்த்தேச்ச விதேகாதிஷ்டிதம் வனம் பார்கவோ தீர்க்கசத்ரேண வாசுதேவம் சனாதனம் அனுபூஜ்ய யதாநியாயம் இது நித்தியம் அகல்பெய்து என்று பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லுகிறபடியே தீர்க்கசத்திரம் என்கிற யாகத்திலே சர்வாந்தரியாமியான ஸ்ரீவன் நாராயணனை சக்கிரமமாக எஜித்து கொண்டு போகிற காலத்திலே பார்கவருடைய பத்னி கர்ப்பிணியாய் 12 திங்கள் வயிற்றில் கொண்டா என்கிறபடியே 12 மாசத்துக்கு பின்பு தை மாசத்தில் மகா நட்சத்திரத்தில் பிண்டாக்கிருத்தியாக பிரசவிக்கா சுதர்சனாம்சேன திருமணிசை பிரான் அவதரித்தார். சா கர்ப்பமாதத்த முனேச்ச பத்னி சுதர்சனாம்சேன சதா அனுவிஷ்டம் பபாத கர்ப்போ புவிதைஷ்யமாசே மகாவிதானே மகனீயதாரே என்று சிபிதூரி திருத்தத்திலே சொல்லித்திரே. சித்தார்த்தீனி புஷ்டரஷ்மோ வக்கரமதே துவாபரே ஞானதாராட்சோதே சம்பத்சரோகே கதவதி ச தினே சப்தவிம்சே மகாக்கே நக்ஷத்திரே பானுவாரே மனுவர்தனையோ பக்தி சாரோபுனீந்திரா ஸ்ரீமான் பிராபாவதாரம் ஜெகதுபகிருத்தையே பரமணோன்யே யுரத்ரா என்று ஜெயந்தி மாலையிலும் சொல்லித்திரே. அப்படின்னு என்ன, அந்த பார்க்குவ ரிஷியினுடைய குணவல் செய்கைகளை விடைகள் என்று புகழ்பெற்ற யஜ்ஞாரிகையான பாரியையானவள் அப்பொழுது திருவாடி ஆழ்வாருடைய அம்சத்துடன் கூடிய கர்ப்பத்தை தரித்தாள். அந்த கர்ப்பமானது தை மாசத்திலே மகமென்னும் பெயரையுடைய மகா மகனீயத்தாரே சிறப்பு பொருந்திய நட்சத்திரத்திலே பூமியிலே விழுந்தது. சிரேஷ்டத்வாபர யுகத்திலே 8,67,900 கணக்குள்ள வருஷங்களின் திரளானது என்ற அளவிலே சித்தார்த்தி வருஷத்திலே சூரியன் மகர ராசியிலே அடைந்த அளவிலே 27ஆவதான தேதியும் கடிந்ததில் மகன் என்னும் பெயர் பெற்ற பானுவாசரை ஞாயிற்றுக்கிழமையில் பௌர்ணமிக்கு மறுதினம்
இந்த திறமையிசையிலே பக்திசார என்னும் திருநாமத்தை உடையராய், ஞான வைராக்கியங்களை உடையராய், ரிஷிஷ்டேத்தருமான திறமையிசை ஆழ்வாரானவர் லோகங்களுக்கு உபகாரம் செய்ய பொருட்டு திருமகனாராக பார்கவ ரிஷிக்கு திருமகனாராக திருவதாரத்தை அடைந்தருளினார். அனந்தரம் உல்பசம்பேஷ்டமாய் ஒன்றும் ரூபீகரியாமல் அவதற்கையாலே பார்கவரன் தத்துவத்தையும் அனாதரித்து ஒரு பிறப்பு தூத்திலே கீழே வைத்து போகார். அந்த உல்பாவிரத பிண்டாக்கிருதியானது அகிலஜகன்மாதாவான பெரிய விராட்டியார் அனுக்கிரகத்தாலே முமுத்திராட்டி சுரட்சிதமாக வைத்துக் கொண்டிருக்க செய்தேன். திக்கென்று சென்னிக்கால் சீரடை பெண் பெண்துயிராய் ஒக்க உறுப்பாய்ந்து அறிவாருள் நிறைந்து என்கிறபடியே சர்வ அவயங்களும் பரிபூர்ணமாய் அதிலே ஜீவன் ஸ்பிரித்து பேரை குழவி என்று சொல்லுகிறபடியே அத்தியந்தம் சிசுவாய் பசும் குளிந்தையான ஆழ்வார் பசி தாகங்களாலே ஈடுபட்டு தன்யார்த்தியாய் விஜனமான வரத்திலே ஒரு பிறப்பின் தூத்திலே சோதனம் பண்ண அவ்வளவே மகிசார கஷேத்திராதிபதியான பெருமாள் அங்கே எழுந்தடி கருணாமிருதோக நிஷ்யந்தியான கடாட்ச பாத்திரங்களாலே இவர் பசி தாகம் தீரும்படி குளிர கடாட்சித்து ஆறாவது விதமான சுவிக்கிரகத்தை காட்டி ஆஸ்வசிப்பித்து வரையா இவர் விரகா அசகிஷ்ணுவாய் மீளவும் அழத் தொடங்கினார். பெருமாள் சமாதானம் பண்ணி போனார். மறுபடியும் அழுதார். அங்கே திருவாளன் என்பான் ஒருத்தன் திரும்பருக்க போர்விடத்திலே இவருடைய ஆத்மாரத்தை கேட்டு கூட வந்து மதுரைகளுடன் போதித்து இவரை கண்டு மகரிஷி ஹரிஷப்பிரகரிஷத்துடனே எடுத்துக் கொண்டு வந்து தன்னுடைய பத்னியான பங்கைய செல்வியார் கையிலே கொடுக்கா வேடந்தான். அவள் வந்தியாகையாலே மிகவும் பிரீத்தையாய் உத்தானம் செய்து உகந்தனாயிரே என்கிறபடியே எடுத்துக்கொண்டு புத்தப்பிரதிபத்தி பண்ணி கற்றுக்கொண்டாள்களோ தானே எடுத்தாள்களோ என்று விகல்பிக்கலாம்படி ஆதரத்துடனே ஸ்நேகபூர்வகமாக வளர்க்க படர்ந்தவர்களே மறுமரகள் சோர்ந்தவாயா என்கிறபடியே முலைப்பால் சுருக்க அவளம் நந்தகோபனை சுருவா நான் சுரந்த வரையுனாயே என்னும்படியே விலை கொடுக்க தேடா இவரும் ஸ்தன்யார்த்தி போஜ்யங்களிலே நிராசராய் ஸ்தன்யாதி போஜ்யங்களிலே நிராசராய் பகவத் குணைதாரகராய் வாக்வியவகார ரோதனார்கள் ஒன்றுமின்றியே பலமூத்திர ரஹிதராய் பரிபூர்ணமாக சர்வாயுதங்களும் வத்திக்க எழுந்தடியிருக்கா. அந்தமே சாப்பிடாரு என்ன படத்திருந்தாராம். இந்த ஆச்சரியத்தை அபுத்திரவானுமாய் திருமயிசையிலே வாசம் பண்ணுபவருமாய் சதுர்த்த வர்ணஜாதனுமாய் மகாபிராஜ்யனுமான ஒரு விருத்தன் கேட்டு வாங்காக பார்வதி காய்ச்சி கொண்டு ஸ்வகாரியா செய்தனாய் இவர் இருக்கிற இடத்திலே விடியற் காலத்தே வந்து பஞ்சசக்திமயமான சிசுவினுடைய அபராக்கிருத திவ்ய தேஜஸை கண்டு அத்தியாச்சரியப்பட்டு பார்வதி சமர்ப்பித்து அவதிசெய்ய வேணும் என்று புருஷா வேண்டிக் கொள்ள ஆழ்வாரும் அவரிடத்திலே கிருபாதிசயத்தாலே அப்பார்வதை அவதிசெய்து போகவிட அவர்களும் அப்படியே பல நாளும் ஒரு பிரீத்தியுடனே பார்வதை அமிர்தீவியானுக்க ஒரு நாள் ஆழ்வார் புத்த தம்பதிகளுடைய மனோபாவம் அறிந்து அத்தைக்கு அவர்கள் கொண்டு வந்த பார்வதை அமிர்தி செய்து சேஷித்த பாறை நீங்கள் ஸ்வீகரியுங்கோள் உங்களுக்கு நல்ல புத்தன் உண்டாவான் என்று பிரசாரிக்க அவர்களும் அத்தை ஸ்வீகரித்து யமுனாவஸ்தை அடைந்து தற்பத்தின் கர்ப்பவதியாய் 9 மாசம் சென்று 10ஆம் மாசம் நிறைந்தவாறே கேசவன் தவறாய் நாட்கொண்டு மாரிடம் பாடாத மகாபிராஜ்யனான ஒரு குமாரரை பிரசவிக்க ஸ்ரீ விதரரை போலே விளங்குகிற அந்த புத்திரனை கண்டு 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் இதற்கு கணிகண்ணன் என் திருநாமம் சாத்தி அகல வித்தியைகளையும் அதிகரிப்பித்தார்கள். கணிகண்ணன் இவருக்கு பிள்ளையாய் இந்த விருத்த வேட தம்பதிகளுக்கு பிள்ளையாய் பிறந்தான். பின்பு ஆழ்வார் பகவத்யா சுதாஸ்வாதனத்திற்கு செய்தராய் விடப்பட்ட அன்னபான பயோபிலாஷியை உடையராய் பைத்திரிக வேஷ்மத்தில் வளர்ந்தொடைகிற இவர் ரிஷிபுத்திரராகியாலே 7 தின நட்சத்திரத்துக்கு பின்பு இழைப்பினை இயக்கம்
நீக்கி இருந்த முன்மையை கூட்டி அளப்பில் 50 அடக்கி என்கிறபடியே யமயமார்களான அஷ்டாங்க யோகாத்தியாசத்திலே திருவுள்ளமாய் அதுக்கு ஜெகத் காரண வஸ்துவை தியானத்துக்கு விஷயமாக சொல்லுகையாலே அந்த வஸ்துவை தெரியவென்றால் பிணங்கும் சமயம் பிரபலமாகையாலே அவையகதோறும் புக்கு ஆராய்வோம் என்று சாக்கிய உலூக்கிய ஷபாத ஷபண கபில பதஞ்சலிகளாகிற பாக்கிய சமயங்களையும் சைவ மாயாவாத நியாய வைசேஷிக பாட்ட பிரபாகரார்களாகிற குதிருட்டி சமயங்களையும் உணர்ந்து உரைத்து ஆராய்ந்து தமிழத்தில் இருநிலை உணர்வரிது என்கிறபடியே அவற்றில் ஒரு பசை இல்லாமலாலே அங்கு நசையற்று பெரியாறு சமணர் அயத்தார் சிறியான சிவப்பட்டார் என்று கொண்டு ஈனமாய எட்டு நீக்கி இரண்டு சமயத்தை எல்லாம் நடத்து களைந்து தலையறு கத்தமாந்தர் காண்பரோ கேட்பரோ தான் என்று இதர சித்தாந்தங்களை நஸ்வரம் என்று கைவிட்டு இப்படி 700 திருநட்சத்திரம் சென்றவாறே 700 years ஃபர்ஸ்ட் ஒட்டி விருந்து 4700 வருஷம் இப்ப 700 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்ரீவைஷ்ணவராய் பரம வைதிக சித்தாந்த நிஷ்டராய் இனேறிந்தேன் நீகத்தும் நான் முகத்தும் தெய்வம் என்று எழுதியிட்டு வேதாந்த விடுப்புகளின் மேலிருந்த விளக்கை அறிந்து தன் பிரபடராக சர்வேஸ்வரனும் அதுவே பத்தாஷாக இவருக்கு மயவர மனிதரம் வருடி தன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தையும் ராஷ்டிரமான ஞான சக்தியார் கல்யாண குணங்களையும் உபயத்தையும் பிரகாசிப்பிக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்தையும் ததாதாரமான கிரீட்டாதி நூபராந்தமான திவ்ய பூஷண வர்க்கத்தையும் அவத்தோடே விகல்பிக்கலாம்படியான சங்கசக்கராதி திவ்யாயுதங்களையும் இதரங்க காட்டி தருத்திராவாகாமை அனுபவிக்கிற லட்சுமி வர்க்கத்தையும் பவாம்ச வைரேக்கிய கிரிசானுசே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சவர்த்திரே என்றும் அடிமை செய்வார் திருமாலுக்கு என்றும் சூழ்ந்திருந்தேத்தவர் என்றும் எவமெத்தவராள் செய்வார் என்றும் சொல்லுகிறபடியே அச்சேத்தியிலே அடிமை செய்கியே தங்களுக்கு தாரகாரிகளாக உடையரான திவ்ய பரிஜன வர்க்கத்தையும் அந்த போகத்துக்கு பந்தகமாய் தரவந்த வெல்லரோர் நாடாய் போக விபூதியான பரமபதத்தையும் சாட்சாத்கரிப்பித்து பின்னையும் பிரகிருதி புருஷ காலாத்மகமான லீலா விபூதியினுடைய திருப்திஸ்திர சம்ஹாரங்களை சத்வாரமாகவும் நின்று இன்புறும் விளையாட்டுடையான் என்கிறபடியே தனக்கு லீலையாக உடையனாக இருக்கிறபடியையும் காட்டி கொடுத்தார். நித்தி விபூதியும் காட்டினார், ஆனந்தத்துக்காக விளையாட்டுக்காக லீலா விபூதியும் காட்டினார். இப்படி உபை விபூதிநாதனானத்தான் என்னோ விபத்மாரபவன் மகாத்மா பிரஜாபதி விஸ்வசிற்கு என்றும் யோ பிரம்மாணம் விராதி பூர்வம் நான் மகனை ஊழ்த்த நீர் உலகெல்லாம் படை என்னும் சொல்லுகிறபடியே தனக்கு ஜேஷ்டபுத்திரனான பிரம்மாவை தன் திருநாமி கவனத்திலே முந்தர உற்பந்தனாக்கிறபடியையும் பிரம்மணபுத்திராய ஜேஷ்டாய ஸ்ரேஷ்டாய என்கிறபடியே அந்த பிரம்மாவுக்கு ஜேஷ்டபுத்திரனா ருத்ரன் உற்பந்தனானபடியையும் பிரகாசபுத்திர இவரும் நான்மகனை நாராயணன் படைத்தான், நான்மகனும் தான் மகனாய் சங்கரன் தான் படைத்தான் என்று தம் வாக்காலே சொல்லும்படி இவற்றையெல்லாம் சஞ்சய விபரியமர அறிந்து யாக்கியம் கத்தோம் கமனங்கத்தோம் சங்கரனாராக்கிய ஆகம நூலாராய்ந்தோம் வாக்கியத்தால் செங்கன் கரியானை சேர்ந்தோம் யாம் தீதிலமே எங்கள் கரிய தோன்றல். என் கட்கரிய தோன்றல் என்று அனுசந்தித்தரளி இதர சித்தாந்த நிவர்த்தி பூர்வகமான திருநின்ற பக்கம் திருவிழந்தோர்ந்து ஆலோட்ய தர்மசாஸ்திராணி விசாரியத்து மனப்புனகா இரமேகம் சுனிஷ்பன்னம் ஏயோ நாராயண சதா என்றும் யோகேஸ்வரம் ஜெகநாதம் விஷ்டம் ஜிஷ்டம் ஸ்ரீயப்பதிம் பத்மநாபம் விஷாலாட்சம் சிந்தியாமி ஜெகத்பதிம் என்றும் சொல்லுகிறபடியே ஜெகத்காரணபூதனாய் சர்வாந்தரியாமியாய் புண்டரீகாட்சனாய் ஜெகநாதனான ஸ்ரீயப்பதியை தியானம் பண்ணிக்கொண்டு சித்தார்த்தராய் திருவல்லிக்கேணியிலே
கஜேந்திர சரஸின் கரையிலே 700 சம்பத்சரம் பகவத் அனுபவம் பண்ணிக்கொண்டு யோகத்திலே எழுந்தொழி இருக்கிற நாளிலே ஒரு நாள் இவர் நிரந்தர பகவத் அனுபவத்துடனே ஏகாந்தாசி உடனே கந்தாசீவனம் செய்யாதிருக்க அவ்வளவிலே ருத்ரனும் அத்திரிகன்யா சகிதனாய் ரிஷபாரூடனாய் திசூல பாணியாய் யோக மார்க்கத்திலே சென்றாதிருக்க ஆழ்வார்களைக் கண்டு அவன் நிழலை தன்மேல் படாமல் ஒதுங்க தம்பதிகள் இருவரும் கண்டிருக்க அவ்வளவிலே ருத்ரனை பிரித்து பார்வதி இவர் ஆரோ அறிந்து போவோம் என்ற ருத்ரனும் தற்பத்னியுடனே இவர் மகானுபாவ நம்மை கணிசியார் என்ன ஆகிலும் அவரை கண்டு போவோம் என்ன அவன் கம்மரித்து இவர் அண்டையிலே வந்து நிற்க இவனும் அவனை கண்டெடுத்து பாராமல் உதாசீரித்திருக்க அவனும் நாம் வந்திருக்க நீ அலட்சியம் பண்ணலாமோ என்ன இவரும் உன்னை கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டோ என்ன அவனும் நாம் உமக்கு ஒன்று தரக்கடவாக வந்தோம் என்ன இவனும் நமக்கு ஒன்றும் வேண்டாம் என்ன அவனும் நம் வரவு வியர்த்தமாகாமல் உங்க அபீஷ்டத்தை கேட்டுக் கொண்டீர் என்ன ஆழ்வாரும் புன்குரல் செய்து ஆகில் மோட்சம் தரவில்லையோ ஆகில் தா என்ன அது என்னால் தரக்கடவர் என்று ஸ்ரீமன் நாராயணாலே என்ன ஆனால் இன்று ஷாவாரை நாளை ஷாகுப்படி பண்ணவில்லையோ என்ன அறவும் கண்மானுடவென்றோ என்ன ஆனால் இவ்வூசியை பின்னே நூல் வரும்படி பரப்பிரதானம் என்ன அபகசித்து சொல்ல அவனின் வார்த்தையை கேட்டு மிகவும் குபிதனாய் இவரை அனங்கனை போலே ஆக்கக்கடவேன் என்று பொரியும் புகையும் கிளம்புகிற தன் நெஞ்சில் நெத்திக்கண்ணை தெரிந்துவிட அக்கண்ணிலேருந்தும் ஜுவாலா ஜாஜல்யமானமாய் சம்பத்தாக்னி போலே சுட்டுக் கொண்டேகிற ஜலன பிரரோகத்தை கண்டு ஆழ்வார் தம்முடைய வலத்திருவடியின் பெருவிரலிலே ஒரு கண்ணை திறந்துவிட அக்கண்ணிலே நின்றும் அக்னி பழைய ஹுதாவக கோட்டி கற்பமாய் ஜலித்துக் கொண்டதனை கிளம்பி கோட்டி வைஸ்வானர பிரச்சமாய் அத்தியக்க கோட்டி தீர்க்க ஜுவாலா ஜாஜ்வல்யமான அக்னியில் சம்புவின் லோச்சனாக்னி கட்டோத பிராயமாய் கட்டோதம்னு ஒரு வழக்கு பூச்சி பின்னம் அந்த மகதக்னியானது லோகங்களை ஆக்கிரமித்து மிருத்யுஞ்சயனை சூழ்த்துக் கொள்ள சம்பவம் அந்த அங்குஷ்ட லோச்சனாக்னி ஜுவாலையை பொறுக்க மாட்டாமல் கேவலம் பிரதிபித்து அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா தஸ்மாத் காரண்யபாவேனா ரட்சரட்ச ஜனார்த்தனா என்று முறையிடார். அப்போது 30 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் சிதர்மிக பிரம்பாவும் ஸ்ரீவைகுண்டத்திலே சென்று பிரவர்த்தி பண்ணி ஒரே இட எம்பெருமானும் புஷ்கலாபத்தன் என்கிற பழைய கால மேகங்களை அக்னி செவிக்கும்படி ஆஜ்ஞாபிக்க மேகங்கள் லண்டன் சமர்ப்பித்து சுவாமி சுதர்சனாஞ்சரான ஆர்கோ மகரிஷி பாதாங்குஷ்ட நேத்திராக்னி சமீபிக்கவும் பார்க்கவும் எங்களுக்கு சக்தி உண்டோ என்ன சுவாமியும் என்னுடைய கிருபையாலே உங்களுக்கு வரமுண்டாம் என்ன அம்மேகங்களும் மின்னி முழங்கி வெள்ளிட்டு அகிலதாபம் அடங்கும்படி அவகாசம் அடைய நிறைந்து வரிசிக்க அமர்ஷத்தாலே எரிகிற அக்னியும் அணைந்து பெருவெள்ளம் கோக்க ஆழ்வாரும் இதையோ வருஷராராவிகி கன்யமானா நவித்யதூஹு என்கிறபடி பத்ரிராஜனை போலே வருஷராரைக்கு இராயாமல் பகவத் அனுபவ தத்பரனாயிருக்கிறபடியை கண்டு அவனும் விஸ்மயப்பட்டு இவருக்கு பக்திசாரர் என்னும் திருநாமத்தை சார்ந்து இவர் வைபவத்தை கொண்டாடி திரக்கம்பரம் பண்ணி அம்பரீஷனாலே தூர்வாசா அவமானப்பட்டார் போலே நாமும் அவமானப்பட்டோம் ஆகையாலே பாகவதர்கள் துர்ஞர் என்று ஸ்வபத்னிக்கு உரைத்துக் கொண்டு ஸ்வஸ்தானே போனான். அஸ்மத்ரதமாரம்பாம் விதிகேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லோகரிகள் தாம் வந்தே குரு பரம்பராம்.